சிக்கனில் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிக்கன் பொரிச்சது என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் சிக்கன் பீஸ் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். வேணும்னா சின்ன சின்னதாக கூட எடுத்துக்கலாம், போன்லெஸ்ஸாக கூட எடுத்துக்கலாம். நான் ஒரே பீஸாக இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதுக்கு லைட்டாக கட் கொடுத்துக்கலாம், மசாலா உள்ளே சாடுறதுக்காக. இப்போ இந்த மாதிரி போர்க் வச்சு இந்த மாதிரி குத்திட்டோன்னா நல்லா மசாலா உள்ளே போகும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ இதுக்கு மசாலா சேர்த்து தடவி வைக்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த சிக்கனில் தடவி எடுத்துக்கலாம். நான் லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அரை மூடி லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா கிரேவியில் சேர்க்கறதுனால நான் இப்போ இதில் சேர்க்கலை. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த பேன் எடுத்துகிட்டு ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இது நான் ஸ்டிக்குங்கிறதுனால எனக்கு எண்ணெய் ரொம்ப தேவைப்படாதுன்னு நான் ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கனை வச்சு நல்லா மூடி வச்சுட்டேன். இப்போ எனக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கமும் நல்லா வேகிற மாதிரி மூடி வச்சிடலாம். இப்போ எனக்கு நல்லா வெந்துருச்சு. கிட்டத்தட்ட 90% வெந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு இஞ்சி இந்த மாதிரி தோல் சீவிட்டு கழுவிட்டு இடித்து சேர்த்துருக்கேன். பூண்டையும் சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி இடித்து சேர்த்துக்கிட்டேன். எனக்கு இன்றைக்கி பூண்டோட அளவு ஜாஸ்தியாகவும் இஞ்சியோட அளவு கம்மியாக இருக்குது. ஆனால் நீங்கள் சமமாக போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதற்கு தேவையான அளவு ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரையிற அளவு கொதிக்க விட்டுடலாம். நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். எனக்கு கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. இப்போது நான் கெட்டி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி வாழை இலையை எடுத்துக்கலாம். பச்சை கலர் இலையாக தான் இருந்தது, ஆனால் இப்போ மஞ்சளாக மாறிடுச்சு. வாழை இலை தான் நான் எடுத்திருக்கேன். வாழை இலையில் இந்த மாதிரி முதல்ல கொஞ்சம் மசாலாவை, அந்த கிரேவியை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே சிக்கன் பீஸை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு மேலேயும் மிச்ச கிரேவியை அதில் எடுத்து வச்சுட்டு வேணும்னா இதில் ரவுண்டாக நறுக்கின பச்சை வெங்காயம் இந்த மாதிரி கூட அதில் வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி இலையை நல்லா கட்டி எடுத்துக்கலாம். நல்லா மடக்கி அந்த வாழை இலை நார்லேயே நான் கட்டி எடுத்துட்டேன். இந்த மாதிரி கட்டிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு இதை வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது ஓரளவு வந்ததுக்கப்புறம் நம்ம வாழை இலையை நம்ம பிரட்டி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும்.
இப்போ இலையெல்லாம் நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை தனியாக எடுத்துடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம அதை எடுத்துடலாம். இப்போது இதை நம்ம கட் பண்ணிவிட்டு சிக்கனை வெளியே எடுக்கலாம். சிக்கனில் வெரைட்டியாக சாப்பிட்ணுன்னு நினச்சா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். இப்போது நம்ம சிக்கன் பொரிச்சது ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.